Very good morning students. Next பார்க்குறது exercise 6.1ல 5th sum கண்ணு. Using vector method, prove that if the diagonals of a parallelogram are equal. Parallelogram இருக்கிற diagonals வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா then it is என்ன பண்ணுக்குப்பா ரெக்டாங்கிளாக மாறுது அப்படிங்கிறாங்கன்னு. ஸோ கவனிங்க இந்த இடத்துல. ஸோ இது கன்சிடர் ஏ parallelogram. So the A, B, C, D. So let A, B, C, D be the parallelogram. அதில் AC and so BD be the so diagonals. சரி சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக பேரலோகிராம் அப்படின்னா மீனிங் என்ன சார்? இந்த ஏபியும் இந்த சிடியும் ஈக்குவல். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸோ மாடுலஸ் ஆஃப் சிடி ஆர் மாடுலஸ் ஆஃப் ஏடி அதெல்லாம் போகலாம். சரிங்களாங்கண்ணே. அண்டு அடுத்தது இந்த பிசியும் இந்த டிஏவும் ஈக்குவல். ஸோ பிசியும் டிஏவும் ஈக்குவல்கண்ணு. சரிங்களா? நான் போட்டுருக்கு மேக்னிடியூட் வெக்டர் போடல. வெக்டர் போட்டு மாடுலஸ் போட்டிருக்கேன். அப்படின்னா அது மேக்னிடியூட். சரியாங்கண்ணே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு அதில் வந்து எனக்கு தெரியல. ஸோ கன்சிடர் இந்த ஏபிங்கிற சைடில் என்ன பண்ணுறப்ப நான் ஸ்மால் ஏ விட்டு வச்சுக்கிறேன். ஸோ பிசிங்கிற சைடில் என்ன பண்ணுங்கப்பா பி விட்டுன்னு வச்சுக்கிறேன். கன்சிடர் பண்ணிக்கிறேங்கன்னு. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா பண்ணுங்கப்பா இது பேரலோகிராம். இந்த இடத்துல நமக்கு 90 டிகிரி கண்டிப்பாக இருக்காது. அப்புறம் இந்த சைடில் ஏதோ ஒரு சைடில் 90 டிகிரி வந்துருச்சு அப்படின்னா அப்படியே நேரம் ஆயிருமாங்கன்னு நேராச்சுன்னா எனக்கு ரெக்டாங்கிளாக மாறிடும். சரியாங்கண்ணு. எப்போ இந்த டயகனல் ஏசியும் இந்த டயகனல் பிடி என்ன பண்ணுங்கப்பா ஈக்குவலாக இருக்கும் பொழுது அப்படின்ட்டாங்கன்னு. அப்போ நான் கவனிங்க. ஸோ சின்ஸ் ஸோ டயகனல் ஏசி ஈக்குவல் டு டயகனல் பிடி. இப்போ எப்படி சார் ஏசி ஃபைன் பண்ணுறது? எப்படி சார் ஏலேருந்து சிக்கு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஏபி ப்ளஸ் பிசி ஆகுன்னு. இப்போ நான் பியிலிருந்து எப்படி டிக்கு போகலாம்? பியிலிருந்து டிக்கு என்ன பண்ணுங்கப்பா பியிலிருந்து சி, சியிலிருந்து டி. ஸோ பிசி ப்ளஸ் சிடி. சரிங்கண்ணா. இப்போ கவனிங்க. இப்போ ஏபிக்கு என்ன வச்சுருக்கேன் ஸ்மால் ஏ வெக்டர். இத்தனை பண்ணுங்கப்பா ஸ்மால் பி வெக்டருங்கன்னு. ஸோ பிசி ஆகுன்னு. ஸோ பிசினா எனக்கு ஸ்மால் பி வெக்டர். இங்கே சிடிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்குப்பா சிடிங்கிறது இப்படி டைரக்ஷன் மாறுதுங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஏபியும் சிடியும் ஈக்குவல்ன்ட்டு இருக்கேன். ஆனால் டைரக்ஷன் மாறுதுங்கன்னு. அப்புறம் டைரக்ஷன் மாறுறதுனால இங்கே என்ன எனக்குப்பா மைனஸ் ஏன்னு போட்டுக்கலாம். ஏங்க சார் மைனஸ் ஏன்னு போடுறேன்? சார் சிடிங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன். எனக்கு ஏபிங்கிறது ஸ்மால் ஏ வெக்டர். அப்போ நான் இங்கே என்ன பண்ணிக்கப்போ மைனஸ் ஏ வெக்டருக்குன்னு. இப்போ என்ன பண்ணுப்பா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடுங்கண்ணா. அப்போ என்ன எனக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹோல் ஸ்கொயர் நம்மங்கண்ணே. அப்போ நான் ஸ்கொயர் பண்ண எனக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர். இங்கே என்ன உனக்குப்பா மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர் மைனஸ் 2 பி டாட் ஏன்னு வருங்கன்னு. அப்புறம் இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயருக்கு இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ கேன்சல், இந்த மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் கேன்சல். அப்புறம் இங்கே 2 ஏ டாட் பி ஆகுன்னு. இந்த 2 ஏ டாட் பி அந்த பண்ண நான் இந்த மைனஸ் 2 வந்து ப்ளஸ் ஆகுமாங்கன்னு. அப்போனா ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது. அப்போ நான் மேன்ஸ் எனக்குப்பா 4 ஏ டாட் பி. சார் இங்கே ஏ டாட் பி இருக்குது சார், இங்கே பி டாட் ஏன்னு இருக்குது சார். எப்படி சார் நீங்கள் 4 ஏ டாட் பி போட்டிங்க? எனக்கு பி டாட் ஏவும் ஏ டாட் பியும் காமுட்டேட்டிவ். அப்போனா ப்ளஸ் போட்டுக்கலாம். அப்போனா இங்கே என்ன பண்ணுறீங்க இருக்குது 0. அப்போனா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 0 வாங்கன்னு. அப்போனா ஏ வெக்டர் பர்பண்டிகுலர் டு பி வெக்டர் ஆயிருமாங்கன்னு. அப்போனா இது என்ன பண்ணப்போ இது ஏ வெக்டர்னு வச்சேன், இது பி வெக்டர்னு வச்சுட்டாங்கன்னு. அப்படின்னா இதில் 90 இதில் வந்துச்சா? அப்போ 90 டிகிரி வரதுனால ஸோ தேர்ஃபோர்
the diagonals of a parallelogram are equal, then it is a rectangle. அப்படி then it is என்னப்பா rectangle. ஏன் rectangle சார்? இந்த இடத்துல a வெக்டர் b வெக்டர் எனக்கு perpendicular ஆகிறதுனால therefore then எனக்குப்பா parallelogram diagonals equal இருந்தால் then it is என்னப்பா rectangle. Students, next question. Prove by vector method that area of a quadrilateral ABCD having a diagonals AC and BD is 1/2 modulus of AC cross BD. உங்களுக்கு ஒன்று நல்லா கவனிங்க. நம்மளுக்கு தெரியும், we know that உங்களுக்கு ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் தெரியும். ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ABC அப்படின்னா சார் half into any two adjacent side, any two adjacent side. அதே மாதிரிப்பா ஏரியா ஆஃப் parallelogram அப்படின்னாங்கன்னா அந்த half வராதுங்கன்னு எனி டூ adjacent side, எனி டூ adjacent sideக்கு நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்ச ஏரியா ஃபைண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்முலா. ஆனால் அவன் என்ன கேட்குறான்னா ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட் ஏரியா ஆஃப் தி கோஆர்டினேட்டருக்கு வர ஏரியா இந்த ஆன்சர் அப்படிங்கிறாங்கன்னு. ஸோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்கன்னு. ஸோ அதை ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரியாங்கண்ணு. ஸோ கோஆர்டினேட்டர்லாம் எனக்குப்பா 4 சைடும் ஈக்குவலாக இருக்காத ஒரு டயக்ராமுக்கு பேர் தான் எனக்குப்பா கோஆர்டினேட்டரல். அப்படின்னா இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு. இப்போ ஏசிங்கிறது டயகனல் தான். ஏசிங்கிறது டயகனல். இப்போ டயகனல் போடும் பொழுது இது ஒரு ட்ரையாங்கிளாக மாறிடும், இது ஒரு ட்ரையாங்கிளாக மாறிடுமாங்கன்னு. அப்போனா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்க. அப்போனா ஏரியா ஆஃப் தி கோஆர்டினேட்டரல் ABCD இது எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னு, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி தென் இந்த ட்ரையாங்கிள் ஏசிடி ஃபைண்ட் பண்ணி ரெண்டையும் நான் ஆட் பண்ணால் எனக்கு ஏபிசிடி கிடைச்சிருமா கிடைக்காதுங்களா கண்ணு? கவனிங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த ஏ இது மட்டும் நான் ஃபைண்ட் பண்ணி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏசிடி ஃபைண்ட் பண்ணி இதை ஃபைண்ட் பண்ணி ஆட் பண்ணால் எனக்கு டோட்டல் ஏபிசிடியோட ஏரியா கிடச்சிரும். கிடைக்குமா கிடைக்காதா கண்ணு? ஸோ கிடைச்சிரும். சரியா கண்ணு? இப்போ நம்ம கவனிங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசின்னா என்னப்பா எனக்கு half into any two adjacent side. அப்போனா ஏபி கிராஸ் ஏசி. ஏங்க சார் ஏசி போடுறீங்க, நம்ம பிசி தான் ஆக்சுவலாக போடுவோம். ஸோ ஏசி தான் ரெண்டுக்கு காமன் ஆகுது. ஸோ அது காமனாக வர மாதிரி நீ பார்த்துக்கோ. சரிங்களாங்கண்ணே? ஸோ கவனி half. நெக்ஸ்ட்டு பார்த்தா ஏசிடி ஆகுன்னு. அப்போனா மாடுலஸ் ஆஃப் ஏசி கிராஸ் ஏடி. ஏசி கிராஸ் ஏடிங்கன்னு. இப்போ நான் ஹாஃபை காமன் எடுக்கிறேன். ஹாஃபை காமன் எடுக்கணும்னா அடுத்து ஏசியை காமன் எடுக்கணும்னா இது செகண்டாக இருக்குது, இங்கே என்ன எனக்கு ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னாப்பா நீங்கள் இதை நீங்கள் ஃபஸ்ட்டாக மாற்றுங்க. இது என்ன பண்ணுறேன், இது ஃபஸ்ட்டுக்கு மாற்றினா என்ன பண்ணுக்கு தெரியல, கிராஸ் ப்ராடக்ட் இஸ் எ நான் காமுட்டேட்டிவ். கிராஸ் ப்ராடக்ட் இஸ் என்னப்பா நான் காமுட்டேட்டிவாகன்னு. அப்போ நான் இதை மாற்றினா என்ன பண்ணுது எனக்கு, ஸோ மைனஸ் ஹாஃப் ஏசி கிராஸ் ஏபி. ஸோ ப்ளஸ் ஹாஃப் ஏசி கிராஸ் ஏடிகன்னு. இப்போ என்ன பண்ணுறேன்னாப்பா நீங்கள் ஹாஃபையும் ஏசியும் காமன் எடுக்கலாம். அப்புறம் ஹாஃப் ஏசி கிராஸ் அப்புறம் என்ன வந்து உங்களுக்கு மைனஸ் ஏபி ப்ளஸ் ஏடிகன்னு. இங்கே மாடல்ஸ் போட்டுக்கிறேன். கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஏசி இந்த மைனஸ் ஏபி என்னெல்லாம் பண்ணீங்க, இந்த பிஏன்னு எழுதலாம். இது என்னெல்லாம் பண்ணீங்க, பிஏன்னு மாற்றும் பொழுது இந்த மைனஸ் என்ன பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஏபியை பிஏன்னு மாற்றினா மைனஸ் மைனஸ் என்னப்பா ப்ளஸ். ஸோ ஹாஃப்
ஏசி கிராஸ் இங்கே கவனிங்க சார் பியிலிருந்து ஏ தென் ஏலிருந்து டி அதுக்கு மீனிங் என்ன சார் சொல்லலாம் நீங்கள் இதுக்கு சார் பியிலிருந்து ஏ தென் ஏ டு டி என்னெல்லாம் பண்ணீங்க பிடின்னு எழுதலாம் அப்போ அந்த ஆன்சர் என்ன பண்ணுங்கப்பா ஸோ பிடி ஸோ அப்போ நம்மளுக்கு தான் ப்ரூஃப் பண்ணுங்கன்னு வந்துருச்சு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் ஹாஃப் ஏசி கிராஸ் பிடின்னு ப்ரூஃப் பண்ணணும் ப்ரூஃப் வந்துருச்சு சரி இப்போ பிஏ ப்ளஸ் ஏடியை போட்டேன் சார் பியிலிருந்து ஏ தென் ஏலிருந்து டிக்கு போகிறோன்னு சொல்கிறதுக்கு போல நம்ம டேரெக்டாக என்ன நம்ம பிடின்னு போட்டுக்கலாம் ஸோ அப்புறம் தேர் ஃபோர் ஹென்ஸ் ப்ரோட் ரெஃபர் பண்ணுங்கப்பா ஹென்ஸ் ப்ரோட் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட் the parallelogram on the same base and between the same parallels are equal in area. parallelograms na plurals சரியாங்கண்ணே on same base அதாவது ரெண்டு parallel இருக்குது அதுக்கு பேஸ் வந்து ஒரே பேஸ் தான் ஆனால் சேம் parallels அதாவது அதுக்கு அந்த சைடு இருக்கும்லங்கண்ணே சைடு மட்டும் என்ன சொல்கிறாங்க எனக்குப்பா பேரலாக இருக்கும் அப்போனா அதோட ஏரியா வந்து எனக்குப்பா ஈக்குவல் அப்படிங்கிறாங்கன்னு கவனிங்க ஸோ ஏ பி சி டி ஒரு parallelogram. Let A B C D so be the parallelogram. ஏங்க சார் தள்ளி கேப் எழுதிருக்கீங்க அடுத்து சொல்கிறாங்கன்னு ஸோ நெக்ஸ்ட் என்னப்பா எனக்கு பேஸ் ஈக்குவல்ட்டான் பேஸ் என்னங்கன்னப்பா ஈக்குவல் சரியாங்கண்ணே இப்போ என்ன பண்ணுறான் அந்த இடத்துல எனக்குப்பா இங்கே சி டேஸ் இங்கே என்னப்பா எனக்குப்பா டி டேஸ் அப்போனா இதை மறந்துடுங்கண்ணே இந்த இடையில மறந்தீங்கன்னா இங்கே என்னப்பா எனக்குப்பா மறுபடியும் ஒரு பேரலோகிராம் மாறிடும் மறுபடியும் என்ன எனக்குப்பா பேரலோகிராம் அப்போனா ஏபிசி அண்ட் ஏபி சி டேஸ் அண்ட் சி டேஸ் இந்த ஏபி பேஸ் காமன் கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏபி இந்த சி டேஷ் இந்த டி டேஷ் அது ஒரு பேரலோகிராம் தானங்கன்னு ஸோ பேரலோகிராம் அதனால தான் ஏபிசிடி அண்ட் ஏபிசி டேஷ் டி டேஷ் எனக்குப்பா பேரலோகிராம் அப்படின்னு போட்டிருக்கேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கவனிங்க நம்மளுக்கு ஏரியா ஈக்குவல் பண்ணுறதுனா பண்ணுங்கப்பா அப்போ ஏரியா ஆஃப் parallelogram area of a parallelogram AB C dash and D dash அதுக்கு என்ன சார் ஃபார்முலா வரும் உங்களுக்கு அப்ளையாக சொன்னேன் ஏரியா ஆஃப் a parallelogram அப்படின்னா ஹாஃப் வராது எனி டூ அட்ஜசன்ட் சைடுக்கு கிராஸ் ப்ராடக்ட் ஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு அப்போ நான் இங்கே பார்த்தோன்னா பண்ணுங்கப்பா ஏபி கிராஸ் ஏசி டேஷ் ஏசி டேஷ் கவனிங்க சார் ஏபி கிராஸ் பிசி டேஷ் ஏபி கிராஸ் பிசி டேஷ் ஆர் ஏடி டேஷ் கூட நீங்கள் போடலாம் சரியாங்கண்ணே இப்போ நீங்கள் கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுறேன்னாப்பா ஃபஸ்ட்டு ஒன்று மாற்றாதக்கண்ணு இந்த பிசி டேஷ் இருக்குண்ணே பிசி டேஷ் எப்படி போடலாம் நீங்கள் பிசி ப்ளஸ் சி டேஷ்னு போடலாமா சார் பிசி ப்ளஸ் சி டேஷ் சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கவனிங்க ஏபி இந்த ஏபி கிராஸ் உள்ள இன்ட்டு பண்ணிங்கன்னா ஏபி கிராஸ் பிசி ப்ளஸ் ஏபி கிராஸ் சி டேஷ் சார் இப்போ கவனிங்க இதுவும் உங்களுக்கு இதுவும் என்ன பண்ணுங்கப்பா பேரலாக இருக்காங்கண்ணே பேரலாக இருக்கா இல்லைங்களாங்கண்ணே அப்போனா ஏபிசி டேஷ் எனக்கு பேரலாக இருக்கிறதுனால எனக்கு டூ வெக்டர்ஸ் ஆஃப் பேரலல்னா மீனிங் என்ன சார் எனக்கு என்ன பண்ணுங்கப்பா ஜீரோ தானேங்கண்ணே சி டேஷ் ஆன்சர் பண்ணுங்கப்பா ஜீரோ ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் சின்ன மிஸ்டேக் இங்கே என்ன பண்ணுறப்பா இது டின்னு வச்சுக்கோ இதை டி டேஷ் இது டின்னு வச்சுக்கன்னு இதை என்ன பண்ணுறப்பா சி டேஷ் இது சின்னு வச்சுக்கணும் அப்போ நான் இங்கே என்ன ஆகணும்ப்பா இந்த இடத்துல இங்கே
ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, இது ஏபி, இது டி, ஏபிசி இப்படி தான் வரணும் கண்ணு. டயக்ராம் நான் ஃபஸ்ட் போட்டதை கரெக்டாக கண்ணு கவனிங்க. இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது டி டேஷ், இது என்ன பண்ணுங்கப்பா சி டேஷ். இப்போ ஏலிருந்து பி நம்ம பி சி டேஷ் போட்டிருக்கோமாங்கண்ணு. இப்போ பி சி டேஷ் என்ன பண்ணலாம் பண்ணிங்க, பிலேருந்து சி, சிலேருந்து சி டேஷ் போடலாமாங்கண்ணு, பிசி ப்ளஸ் சிசி டேஷ். இப்போ பாருங்கள், இப்போ இந்த டயக்ராம் பாருங்கப்பா, ஏபியும் சிசி டேஷ் என்ன பண்ணுங்கப்பா பேரலாக இருக்குதுலாங்கண்ணு. இந்த டயக்ராம் பாருங்கள், ஏபியும் சிசி டேஷ் எனக்கு பேரலாகுன்னு. அப்போ பேரலாக மீனிங் என்ன பண்ணுங்கப்பா சார் 0. அப்போ ஏபி கிராஸ் பிசி 0. அப்போ மீனிங் பார்த்தீங்கன்னாப்பா சார் ஏபி கிராஸ் சார் பிசி. இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கப்பா ஏரியா ஆஃப் parallelogram ஆஃப் ABCD. ABC dash D dash ஓட ஏரியா என்ன பண்ணுங்கப்பா C dash வருதாங்கண்ணே, BC dashனு வந்துச்சு. இங்கே என்னப்பா AB கிராஸ் BCன்னு வரதுனால இது ஏரியா parallelogram ABCD. சின்ஸ் இது ரெண்டு ஏன் பண்ணலுக்கு 0 ஆச்சுன்னு தெரியல எனக்கு. AB இங்கே இருக்குது கண்ணு, C dash இங்கே இருக்குது. அப்புறம் ரெண்டு எனக்கு என்னப்பா பேரலாகுன்னு, பேரலாக ஆன்சர்னப்பா 0. அப்புறம் ஆன்சர் 0. அப்போ நான் தேர்ட் எனக்குப்பா ஏரியா parallelogram ஆஃப் ABCD. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் கண்ணு. இஃப் G is a centroid of triangle ABC, prove that area of triangle GAB equal to area of triangle GBC, area of triangle GCA equal to பார்த்தீங்கன்னா 1/3 times area of triangle ABC அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்கன்னு. ஸோ இங்கே என்ன பண்ணுங்கப்பா ஜிஎஸ் என்ன பண்ணுங்கப்பா சென்ட்ராய்டு. அப்படின்னா இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஏங்கிற வெட்டெக்ஸ், இது பிங்கிற வெட்டெக்ஸ், இது சிங்கிற வெட்டெக்ஸ். இங்கே என்னப்பா இந்த இடத்துல எனக்குப்பா ஜிங்னு ஒன்று இருக்குது. ஸோ ஜி. ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க ட்ரையாங்கிள் ஜிஏபி அது ஒரு ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் ஜிபிசி, ட்ரையாங்கிள் ஜிசிஏ, இந்த 3 ட்ரையாங்கிளும் எதுக்கு ஈக்குவல் பண்ணுங்கப்பா 1/3 times ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்கன்னு. சரியாங்கண்ணு. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க கிவன் ஜி இஸ் ஏ சென்ட்ராய்டு அப்படிங்கிறான். அப்போ நான் இந்த இடத்துல பண்ணுறப்ப எனக்கு லெட் ஏ பி தி ஆரிஜன் அப்படின்னு வச்சுக்கணும். ஏபி தான் என்ன பண்ண பண்ணல ஆரிஜன். அப்புறம் ஆரிஜன் வச்சிங்கன்னா எனக்கு பொசிஷன், அதாவது சென்ட்ராய்டு 500க்கு ஃபார்முலா என்ன சார் படிச்சிருப்போம். சென்ட்ராய்டு அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 10th படித்த ஃபார்முலா தான் பண்ணுக்கு. இப்போ x1 + x2 + x3 / 3 y1 + y2 + y3 / 3ன்னு படிச்சிருக்கோம். அதே வெக்டராக இருந்துச்சுன்னா 3 வெக்டராக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்குப்பா 3 வெக்டராக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணுங்கப்பா அந்த 3 வெக்டருடைய ப்ளஸ் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணணும். சரியாங்கண்ணா. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கப்பா ஸோ தென் தி பொசிஷன் vectors of centroid G of triangle ABC. அப்புறம் ஜிங்கிறது சென்டருங்கனால இந்த ஏபிசி 3மே என்ன பண்ணுங்கப்பா எனக்கு ஒரு பொசிஷன் வெக்டர்ஸ். அப்போனா ஏஜி ஈக்குவல் டு ஏஏ வெக்டர் ப்ளஸ் ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் டிவைடட் பை 3. ஜென்ரலாக நம்ம ஓ வச்சு போட்டோம்னா இங்கே என்ன வந்து எனக்குப்பா இந்த இடத்துல கவனிங்க ஓஜி வெக்டர் ஈக்குவல் டு ஓஏ வெக்டர் ஓபி வெக்டர் ஓசி வெக்டர் டிவைடட் பை 3ன்னு போடுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணிக்கப்பா ஏங்கிறது பொசிஷன் வெக்டர்னு சொல்கிறதுனால ஏஜி வெக்டர் ஏஏ வெக்டர் ஏபி வெக்டர் ஏசி வெக்டர்னு போட்டிருக்கோம். சரியாங்கண்ணே. இப்போ ஏஏங்கிற வெக்டர் பார்த்தீங்கன்னா இதே தான் பொசிஷன் வெக்டருங்கிறனால அந்த இடத்துல ஒரு வேல்யூவே கிடையாது. அப்படின்னா என்னப்பா 0. அப்போனா ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் டிவைடட் பை 3. அப்போனா ஏஜி வெக்டருங்க என்னங்கப்பா ஏபி ப்ளஸ் ஏசி பை 3 கண்ணு. சரியாங்கண்ணே. இப்போ என்ன பண்ணுறோம்னாப்பா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் ட்ரையாங்கிள்
ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜிஏபி, ட்ரையாங்கிள் ஜிபிசி இதெல்லாம் என்னங்கப்பா இதுக்கு ஈக்குவல் 1/3 டைம் ஈக்குவல் போடுமாங்கன்னு. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னாப்பா, கன்சிடர் எ ட்ரையாங்கிள் ஜிஏபி. ஸோ இந்த ஜிஏபி போட்டு இங்கே போடுப்பா, ஜிஏபி இந்த ட்ரையாங்கிள் போடுறேன் சரியாங்கண்ணே. அப்போ நான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜிஏபி, ஜிஏபிக்கு என்ன பண்ணுறப்பா நீங்கள் ஏரியா ஃபைன் பண்ணுங்கன்னு. எப்படி ஏரியா ஃபைன் பண்ணுவேன் சார், ஹாஃப் இன்ட்டு எனி டூ அட்ஜசன்ட் சைடு. அப்போ நான் ஏபி கிராஸ் ஏஜி, ஏபி கிராஸ் ஏஜி. அப்போ நான் ஹாஃப் ஏபி கிராஸ் ஏஜி. உனக்கு தெரியுமா ஏஜி ஆன்சர் என்ன பண்ணுங்கப்பா, ஏபி ப்ளஸ் ஏசி. ஸோ டிவைடட் பை 3 ஆகுண்ணே சரிங்கண்ணு. இப்போ என்ன பண்ணுறேன்னாப்பா, இந்த 3 வெளியே எடுத்துக்கோ. இப்போ என்ன அவனுக்குப்பா 1/6. இப்போ இந்த ஏபி உள்ளிட்டு அவனுக்கு இப்போ என்ன அவனுக்கு ஏபி கிராஸ் ஏபி ப்ளஸ் ஏபி கிராஸ் ஏசிகன்னு. இப்போ நம்மளுக்கு தெரியும் கிராஸ் ப்ராடக்டில் ஏ கிராஸ் ஏ ஆன்சர் என்ன பண்ணுங்கப்பா 0 ப்ளஸ் ஏபி கிராஸ் ஏசி. அப்போ நான் நம்ம வந்து நம்ம இதில் இப்போ 1/3 இவ்வளோ வச்சுக்கோ. அப்போ நான் அந்த 1/2 இங்கே வச்சுட்டிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏபி கிராஸ் ஏசி சரியாங்கண்ணு. அப்போ நான் இது பார்த்தோன்னா எனக்கு என்னப்பா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. எப்படி இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசிங்கண்ணு, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசினாங்கண்ணு, இதை ஏபிசி, இதை ட்ரையாங்கிள் ஏபிசியாங்கண்ணு. அப்போ ஏபி கிராஸ் ஏசி தான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா. அப்போ ஏபி கிராஸ் ஏசி வந்துச்சாங்கண்ணு. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜிஏபி எடுத்தால் 1/3 டைம்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி வருதாங்கண்ணு. இதே மாதிரி 3 ரெண்டையும் ப்ரூஃப் பண்ணலாம். அது ப்ரூஃப் பண்ண அவசியம் கிடையாதுங்கண்ணு, நீங்கள் இப்படி போட்டலாம். சிமிலர்லி we can prove that area of triangle GBC equal to area of triangle GCA equal to 1/3 times of area of triangle ABC அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம் சரிங்களாங்கண்ணே. அப்புறம் therefore hence proved 3 ப்ரூவ் பண்ணால் அது பெருசுக்குன்னு. இது 3 மார்க்ஸில் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அதில் சிமிலர்லி we can prove that அப்படின்னு போட்டுடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒர்க் டன், அதாவது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டாட் ப்ராடக்ட் எங்கே ஃபிசிக்ஸில் அப்ளை ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறாங்கன்னு. எங்கெங்கே நம்மளுக்கு யூஸ் ஆக போது பாருங்கள். ஒர்க் டன் அப்படின்னாங்கன்னு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இந்த இடத்துல ஒரு பென் இருக்குதுங்கன்னு. இந்த பெண்ணை வந்து இங்கிருந்து நான் வந்து இந்த பக்கம் தள்ளணும் அப்படின்னா இதை கொஞ்சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவாங்கன்னு. அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ண அங்கே போயிடுச்சு. அப்போ நான் அவளை போகிறதுனாலப்பா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வேணும். அப்படின்னா அந்த ஒர்க் டன் ஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிற. இது ஆல்ரெடி ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ ஒர்க் டன்னா ஃபார்முலா பண்ணுங்கப்பா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் சரியாங்கண்ணே. ஸோ நெக்ஸ்ட் டார்க் யூ ஆர் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தா என்னங்கப்பா ஆர் கிராஸ் எஃப், ஆர் கிராஸ் எஃப். எஃப்ங்கிறது ஃபோர்ஸ், ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா இதில்ப்பா எனக்கு ஒரு வெக்டர்ஸ், பொசிஷன் வெக்டர்ஸ். ஆறுங்கிறது என்ன பண்ணுங்கப்பா இந்த இடத்துல ஒரு பொசிஷன் வெக்டர்ஸ். ஸோ கவனிங்க, if a force F is applied on a particle at a point with the position vector F, then torque Q and moment on the particle given are T vector equal to R cross F, then torque Q is called a rotational force. torque Q க்கு இன்னொரு நேம் என்ன பண்ணுங்கப்பா rotational force. அதாவது கண்ணு நீங்கள் ஒரு கல் இருக்குல்ல, நீங்கள் ஒரு கல்லை ஒரு நூலில் கட்டிக்கிட்டு இப்படி சுற்றுறீங்க. எப்படி சுற்றுறீங்கப்பா, இப்படி சுற்றுனா என்னப்பா உனக்கு வந்துடல எனக்கு அந்த கல் எவ்வளவு, அந்த நூல் எவ்வளோ நீளம் இருக்குது அதை சுற்றி தான் என்ன பண்ணுங்கப்பா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அதான் சொல்கிறப்ப எனக்குப்பா மேரி கோ ரவுண்டு சரிங்களாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ண முடியுதுங்களா, ஒரு சின்ன கல் எடுத்துக்கோங்க. சின்ன கல்லை வந்து ஒரு நூலில் கட்டி ஒரு கயிறு கட்டி இப்படி சுற்றினா என்னப்பா, இப்படி சுற்றினா என்ன வேணுங்கப்பா ரவுண்டாக அப்படி சுற்றுமாங்கன்னு. அப்போனா இதுதான் அந்த நூலுடைய அந்த நூல் இருக்குல்லங்கண்ணா அந்த கயிறுடைய நீளம். அதுதான் ஆர் பொசிஷன் வெக்டர்ஸ். நம்ம கையிலிருந்து இருக்கிறதா பண்ணுங்கப்பா பொசிஷன் வெக்டர்ஸ். இப்படி ரொட்டேட் பண்ணுறாங்கன்னு அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணலங்கன்னு அதுதான் இந்த ஃபோர்ஸ். அதான் என்ன பண்ணுங்கப்பா இந்த ஃபோர்ஸ். அதான் என்ன பண்ணுங்கப்பா ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறான். ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸ் டார்க்குக்கு இன்னொரு நேம் என்ன பண்ணுங்கப்பா ரொட்டேஷ்னல்
ஃபோர்ஸ். ஓகேங்கண்ணு. இந்த ஒர்க் டன்னையும் டார்க்யூவும் யூஸ் பண்ணி சம்ஸ் இருக்குதுன்னு அதை பார்க்கலாங்கண்ணு. A particle acts on a constant forces. So plural. ஸோ 2 ஃபோர்ஸஸ் இருக்குன்னு அது 2 அப்ளை பண்ணுறதுனால டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் தி பாயிண்ட் 1,2,3 டு தி பாயிண்ட் 5,4,1 இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணுங்கப்பா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. அப்போனா ஃபைண்ட் தி டோட்டல் ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸ். அப்புறம் அந்த ஃபோர்ஸ்னால் அங்கே என்ன ஒர்க் டன் நடந்துச்சு அப்படின்னு ஃபைன் பண்ணுங்கன்னு கவனிங்க. இங்கே ஆர்டிக்கல் பார்ட்ஸ் ஃபோர்ஸஸ் ஆகுன்னு ஃபோர்ஸஸ்ன்னு கொடுத்ததுனால இங்கே பாருங்கள் F1 வெக்டர் ஈக்குவல் டு 8i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் மைனஸ் 6k வெக்டர். தென் F2 வெக்டர் ஈக்குவல் டு 6i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் மைனஸ் 2k வெக்டர். அப்படின்னா என்ன பண்ணுறப்ப ரெண்டையும் ஒரே ஃபோர்ஸாக மாற்றிக்கணும். அப்படின்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு F1 வெக்டர் ப்ளஸ் F2 வெக்டர். அப்போ ரெண்டு ஆட் பண்ணமாங்கன்னு ஐ வெக்டர் ஆட் பண்ணிங்கன்னா சார் 14i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் மைனஸ் 8k வெக்டர். அப்போனா நீங்கள் ஃபோர்ஸ் ஃபைன் பண்ணியாச்சுக்கண்ணு. அடுத்து நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணுங்கண்ணு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போதுங்களாங்கன்னு அப்புறம் பாயிண்ட் நம்மளுக்கு பொசிஷன் வெக்டர்ஸுக்கு என்ன பண்ணதில்ல சார் OA வெக்டர் ஈக்குவல் டு சார் i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் ஸோ 3k வெக்டர். இது என்ன பண்ணுங்கப்பா அதை ஓபின்னு வச்சுக்கோ. அப்புறம் OB வெக்டர் ஈக்குவல் டு 5i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர். இது வந்து பாயிண்ட்ஸ் வந்து வெக்டராக மாற்றிருக்கோம். வெக்டராக நம்ம இந்த இடத்துல எனக்கு மாற்றிருக்கோம். சரியா கண்ணு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஏலிருந்து பிக்கு போயிருக்குது. 95 டிஸ்பிளேஸ்மெண்ட்னா OB மைனஸ் OA. அப்படின்னா ஓபியிலிருந்து ஓஏ மைனஸுக்கு பண்ணுங்கண்ணு. அப்படின்னா 5i மைனஸ் i அப்படின்னா எனக்கு என்னப்பா 4i வெக்டர் 4j மைனஸ் 2j அப்படின்னாங்கன்னு 2j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர் இங்கே மைனஸ் 3k அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்கப்பா மைனஸ் 2k வெக்டர். அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஃபைன் பண்ணியாச்சு. அப்படின்னா ஒர்க் டன் ஈக்குவல் டு சார் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். சார் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னங்கப்பா 14i வெக்டர் 4j வெக்டர் மைனஸ் 8k வெக்டர் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் 4i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் மைனஸ் 2k வெக்டர் இருக்குன்னு. அப்படின்னா 14 இன்ட்டு 4 இன்ட்டு 2 மைனஸ் 8 இன்ட்டு மைனஸ் 2. சார் 14 இன்ட்டு 4 அப்படின்னா வேணுங்கப்பா 56 ப்ளஸ் 8 தென் ப்ளஸ் 16. அப்படின்னா 56 ப்ளஸ் 8 அப்படின்னா 64 ப்ளஸ் 16 அப்படின்னா 80 ஆகுன்னு. ஸோ அப்படின்னா 80 யூனிட்ஸ். அப்படின்னா ஒர்க் டன் இந்த ஃபோர்ஸால் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தாலும் எவ்வளோ நம்மளுக்கு நடந்துச்சுப்பா ஒர்க் டன்ப்பா 18 யூனிட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. ஒர்க் டன் வந்துங்கன்னு நம்ம கிளாஸ் ஆகட்டும் வேறு எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒர்க் டன்னை வந்து போட்டுடலாம். ஜஸ்ட் ஒன் டைம் பார்த்துட்டு போனால் போட்டுடலாம். ஆனால் டார்க்யூ மூமெண்ட் போடுறது நம்ம நல்லா புரிஞ்சுட்டா மட்டும்தான் டார்க்யூ மூமெண்ட் போட முடியுங்கன்னு சின்ன மிஸ்டேக்ஸ் நான் சொல்கிற ஐடியாவை கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா கண்ணு. ஸோ நெக்ஸ்ட் டைம் கவனிங்க. ஃபைண்ட் தி டார்க்யூ ஆஃப் தி ரிசல்டன்ட் ஆஃப் தி 3 ஃபோர்ஸஸ். இது ஒரு ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்கன்னு அடுத்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான். acting at the point with position vector about the point with the position vector 18i 3j minus 9k. சரியா கண்ணு. அப்போ நான் அது என்ன பண்ணுறப்ப எனக்குப்பா F1 வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் 3i வெக்டர் மைனஸ் 6j வெக்டர் மைனஸ் 3k வெக்டர். அப்போ நான் F2 வெக்டர் ஈக்குவல் டு 4i வெக்டர் மைனஸ் 10j வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டர். ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அவசரப்பட்டு எழுதாதீங்க. ஒரு மைனஸுக்கு பதில் ப்ளஸ்ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக போயிடும். அதை கரெக்டாக பார்த்துக்கோ. ஸோ 4i வெக்டர் 7j வெக்டர். அப்போனா இந்த இடத்துல டோட்டல் ஃபோர்ஸ் அப்போனா F வெக்டர் ஈக்குவல் டு F1 வெக்டர் F2 வெக்டர் தென் F3 வெக்டர் 3 ஆட் பண்ணால் எனக்குப்பா டோட்டல் ஃபோர்ஸ் கிடச்சிடும். அப்புறம் ஆட் பண்ணுங்கள்
3i minus 3 plus 4 அப்பனா I plus 4i என்ன பண்ணுங்கப்பா 5i vector. F2 6 minus 10 na minus 4 minus 4 plus 7 என்ன பண்ணுங்கப்பா ஸோ 3j vector. இங்கே பாருங்கள் மைனஸ் 3k இங்கே 12k என்ன பண்ணுங்கப்பா 9k vector. ஸோ இந்த ஃபோர்ஸ் ஓகே எல்லாருமே ஃபேமிலி ஆகணும் சரிங்களாங்கண்ணா. நல்லா கவனிங்க, இந்த அட்டி பாயிண்ட் இந்த ஃபோர்ஸில் எங்கே பண்ணுங்க அப்ளை ஆகுது பண்ணுங்கப்பா இந்த அட்டி பாயிண்ட் சரியாங்கண்ணா. இதான் மேரி கோ ரவுண்ட் அப்படின்னா இது கல் இந்த இடத்துல கை வச்சிருக்கு இந்த இடத்துல அப்போனா ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது இந்த இடத்துல ஆக்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. இதனால தான் அந்த ஃபோர்ஸ் என்ன இப்போ இங்கே ஆகுதுதாங்கண்ணா எபோட் தி பாயிண்ட்னா இங்கே மேலே இந்த இடத்துல நீ இந்த கையை வச்சு இங்கே சுற்றுறதுனால இந்த ஃபோர்ஸ் என்னப்பா இங்கே ஆக்ட் ஆகுது. அப்போனா எபோட் தி பாயிண்ட் இங்கே மேலே இருக்குது கண்ணு சரியாங்கண்ணா. அப்புறம் அந்த பாயிண்ட் மேலே அப்புறம் பொசிஷன் விட்டுறாங்கண்ணா அதில் பொசிஷன் விட்டுற கொடுத்ததுனால இது ஓஏ இது என்ன பண்ணுங்கப்பா ஓபின்னு எடுத்துக்கோ சார். ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு 8i வெக்டர் 6j வெக்டர் மைனஸ் 4k வெக்டர். அப்புறம் ஓபி வெக்டர் ஈக்குவல் டு 18i வெக்டர் 3j வெக்டர் மைனஸ் 9k வெக்டர். ஸ்டூடெண்ட்ஸ் F5 பண்ணியாச்சு இந்த இடத்துல R5 பண்ணங்கன்னு அதை கவனிங்க. ஆறுங்கிறது இது வந்து A இது Bகன்னு இந்த பாயிண்ட் A இந்த பாயிண்ட் B இந்த பாயிண்டில் எது மேலே இருக்குன்னா எபோட் தி பாயிண்ட் எந்த பாயிண்ட் மேலே இந்த Bங்கிற பாயிண்ட் மேலே. அப்போனா AB வெக்டர் 5 பண்ண இடத்துல நம்ம என்ன பண்ணணும் AB வெக்டர் 5 பண்ணணும். எப்படி AB வெக்டர் 5 பண்ணுவீங்க OB வெக்டர் மைனஸ் OA வெக்டருக்குன்னு. அப்போ நான் OB வெக்டர் மைனஸ் ஆகுனா 18 மைனஸ் 8 என்ன பண்ணுங்கப்பா 10i வெக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கவனிங்க. நான் சொன்னலங்கன்னு இந்த ஒர்டன் அழகாக போட்டுடலாம், ஆனால் அந்த டார்க்யூ போடும்போது நல்லா கவனிக்கணும். இந்த டயக்ராம் விட்டுருங்க சரிங்களாங்கண்ணு. இந்த டயக்ராம் கவனிங்க. இதுதாங்கண்ணு ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகிட்டு இருந்துடல சரியாங்கண்ணு. இப்போ இந்த பாயிண்ட் இங்கே இருக்குதுங்கண்ணு. இந்த பாயிண்ட் எங்கே பார்த்து இங்கே இருக்குது. எந்த பாயிண்ட்டு நீ சுற்றுற பாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த பிங்கிற பாயிண்ட் எபோட் தி பாயிண்ட் மேலே இருக்குதுங்கண்ணு. இங்கே இருக்கிற இந்த இடத்துல பாயிண்ட் மேலே இருக்குது. அப்போனா நம்ம என்ன ஃபைவ் பண்ணணும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு என்னங்கப்பா பி அதாவது BA 5 பண்ணணும். நான் போட்டது ஏபின்னு போட்டேன் இந்த இடத்துல தப்புக்கண்ணு. ஸோ இங்கே என்ன பண்ணுற பண்ணுங்கப்பா சார் BA வெக்டர் போடுங்க. ஸோ BA என்ன பண்ணுங்கப்பா OA மைனஸ் OB. அப்புறம் OAங்கிறது OBங்க இருக்காங்கன்னு. அப்புறம் 8 மைனஸ் 18 நான் பண்ணுக்கு மைனஸ் 10i வெக்டர். இதை மைனஸ் பண்ணால் மைனஸ் 9j வெக்டர். இதை மைனஸ் பண்ணால் ப்ளஸ் 5k விட்டுருக்குன்னு. இதுக்கு பேர் தான் பண்ணுங்கப்பா ஆறுங்கிற வெக்டர். ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் இந்த டயக்ராம் போட்டுக்கன்னு இது ஃபோர்ஸ் இந்த இடத்துல பாயிண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே தான் இந்த பிங்கிற வெக்டர் இருக்குது. அப்படின்னா இந்த BA தான் நம்மளுக்கு ஃபைன் பண்ணணும். நான் பண்ணப்போ ஏபின்னு போட்டேன் சரியாங்கண்ணு. ஸோ அதனால இங்கே என்னப்பா BAன்னு மாற்றிருக்கேன். இதுதான் இந்த டயக்ராம். இந்த டயக்ராம் வச்சு நீங்கள் சம்ம போட்டிங்கன்னா கரெக்டாக வருங்கண்ணு. எபோட் தி பாயிண்ட் அந்த பாயிண்ட் மேலே அந்த பாயிண்ட் மேலே இருக்குது. அப்புறம் அதிலிருந்து நீங்கள் ஃபோர்ஸ் அதிலிருந்து என்ன பண்ணீங்கப்பா R5 பண்ணணும், அதாவது பொசிஷன் வெக்டர் 5 பண்ணணும் அப்படிங்கிறாங்கன்னு. அப்புறம் R5 பண்ணி வச்சுக்கன்னு. அப்போ நம்ம டார்க்யூ 5னா ஃபார்முலா என்னங்க ஸோ டார்க்யூ இஸ் ஈக்குவல் டு R கிராஸ் F. அப்போ நான் R கிராஸ் F 5 பண்ணுறதுப்பா சார் I வெக்டர் J வெக்டர் தென் K வெக்டர் Rனா ஃபஸ்ட் வேல்யூ சார் மைனஸ் 10 மைனஸ் 9 தென் ப்ளஸ் 5 தென் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கப்பா 5 தென் 3 தென் 9. ஸோ I வெக்டர் மைனஸ் 9 இன்ட்டு 9 அப்படின்னா மைனஸ் 81. 3 இன்ட்டு 5னா மைனஸ் 15 மைனஸ் 15 தென் மைனஸ் 81னா மைனஸ் 96. ஸோ மைனஸ் J வெக்டர் மைனஸ் 90 மைனஸ் 25 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணுங்கப்பா மைனஸ் 115. ஸோ ப்ளஸ் K வெக்டர் மைனஸ் 30 ப்ளஸ் 45. அப்படி ஆன்சர் பண்ணுங்கப்பா மைனஸ் 30 ப்ளஸ் 45 என்ன பண்ணுங்கப்பா ப்ளஸ் 15. அப்போனா மைனஸ் 96 I வெக்டர் ப்ளஸ் 115 J வெக்டர் ப்ளஸ் 15 K வெக்டர். இந்த ஆன்சர் தான் பண்ணுங்கப்பா டார்க்யூ. நான் என்ன சொன்ன உங்களுக்கு நான் சார் ஒர்டன் எல்லாமே போட்டுடலாம். ஸோ டார்க்யூ போடும் பொழுது
ஆன்சர் வரும். ஆனால் அங்கே என்னப்பா எனக்கு ஏபின்னு வச்சு போட்டிங்கன்னா இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் வரும். இங்கே டோட்டலாக சேஞ்சஸ் ஆயிரும். டோட்டலாக இங்கே என்ன பண்ணுங்க உனக்குப்பா சேஞ்சஸ் ஆயிரும். ஸோ இந்த டயக்ராம் வச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக வருது. ஃபோர்ஸ் இந்த பாயிண்ட் இந்த சொல்கிற பாயிண்ட் கீழே எபோட் தி பாயிண்ட் மேலே வச்சுட்டு இந்த ஆர் ஃபைன் பண்ணுங்க. அந்த ஆர் ஃபைன் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்கண்ணு. ஸோ இதிலிருந்து அவன் டைரக்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கன்னு அதை நீங்கள் பார்த்துக்குங்கண்ணு. சரிங்களாங்கண்ணு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது டவுட்னா எனக்கு சொல்லுங்கள்.